எனக்கு வந்து நான் ரைட் ஹேண்ட்ல கேமரா பிடிச்சிருப்பேன், லெஃப்ட் ஹேண்ட்ல லென்ஸை பிடிச்சி நான் ஷூட் பண்ணுவேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து என்னால நான் அந்த சினரியோல நான் டக்குன்னு லென்ஸ்ல இருந்து கையை விடுத்து பிளேபேக் நான் தட்டி பாக்குறதுல என்னோட ஃபுல் கம்போசிஷனே ஓடுது, ஃப்ரேமிங் எல்லாமே நான் ஓடிடுச்சு. சில சமயம் கேமரா அப்படியே கீழே வந்துடும். அதோட வெயிட்டுக்கு கேமரா நான் இப்படிதான் வச்சு நான் ஷூட் பண்ண வேண்டியதா இருக்கும். எனக்கு அது வேணாம். எனக்கு என் லென்ஸை விட்டு என் கேமரா கை நவுறவே கூடாது. அட் த சேம் டைம் நான் பிளேபேக் பார்க்கணும் அப்படின்னு வரும்போது இந்த நம்ம கேமரா நார்மலா இப்படி பிடிக்கும் போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்லி என்னோட இந்த மிடில் ஃபிங்கர் அந்த பட்டனுக்கு பக்கத்திலேயே போயிருது. சோ இது வந்து நான் என் பிளேபேக் பட்டனை செட் பண்ணா ஒரு ஷாட் பண்ணிட்ட பிறகு இன்ஸ்டன்டா நான் பிளேபேக் தட்டி பாக்குறதுக்கு அந்த ஒரு பட்டன் எனக்கு ஈஸி அக்சஸ் ஆயிருக்கு. கம்பேர் டு அவங்க கொடுத்திருக்கிற பிளேபேக் பட்டனை விட எனக்கு இந்த பிளேபேக் பட்டனா இதை நான் அசைன் பண்ணும்போது எனக்கு மச் ஃபாஸ்டரான ஒர்க் எனக்கு அங்க நடக்குது. ஃபங்க்ஷன் நம்பர் 3, ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபோக்கஸ் பாயிண்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பட்டன். ஓகே, யூஸ்வலி XS10 கேமராஸ் என்கிட்ட இருக்கு. 2 XS10 கேமராஸ் நான் என்ன பண்ணிருப்பேன்னா, இந்த ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, இதை நான் ஒரு சிங்கிள் பிரஸ் பண்ணிட்டு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதாவது அது எனக்கு ஃபோக்கஸ் பாயிண்டோட அந்த ஒரு பாக்ஸோட சைஸ் பெருசா வேணுமா சின்னதா வேணுமா அப்படின்னு என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் நான் வந்து ஃபோக்கஸ் பாயிண்டோட அலைன்மெண்ட் அதோட பிளேஸையும் நான் மூவ் பண்ணிக்க முடியும். பட் இதுல வந்து எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு இந்த பட்டனை வந்து நான் ஃபோக்கஸ் பாயிண்ட் எட்ஜஸ் நான் பண்ணணும்னா இதை தட்டிட்டு இந்த மேல உள்ள பட்டன் தட்டிட்டா எனக்கு வந்து எல்லா ஆப்ஷன் வந்துடும். அதாவது ஐ வாண்ட் டு அட்ஜஸ்ட் தி ஃபோக்கஸ் பாயிண்டோட சைஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா, இல்ல நான் பொசிஷனுக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ண. ஆக்சுவலி பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நான் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஜாய்ஸ்டிக் வச்சு பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து சைஸை மாத்தணும்ன்றதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு பட்டனை நான் தட்ட வேண்டியதா இருக்கும். அதுக்காக வந்து நான் ஃபோக்கஸ் பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் அந்த பட்டனை அதற்கு நான் சிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஒரு ஆப்ஷனை இந்த ஃபங்க்ஷன் 3 பட்டனுக்கு நான் அசைன் பண்ணி வச்சிருக்கேன்.